உதயம் சொத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் தாவேகாவினுடைய ஆதரவாளரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாருமான திருமிகு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தாவேகாவினுடைய முக்கிய ஆதரவாளராக இருந்திருக்கீங்க. பல செய்தி ஊடகங்கள்ல தாவேகாவினுடைய ஆதரவாளராக உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. திடீர்னு தாவேகாவினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள் முன்னில தாவேகாவை அம்பலப்படுத்திட்டு இருக்கீங்க. தாவேகால இருந்து நீங்க விலகி வருவதற்கான காரணம் என்ன சார்? தாவேக்காக விலகி வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட செயல்பாடுகள் தான். நம்ம தொடர்ச்சியா திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடிலேருந்தே அவங்கள ஆதரிச்சு பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அவருக்கு பல்வேறு உதவிகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அவர் ரசிகர் மன்றமா இருந்த காலகட்டத்துல இருந்து அவர் அரசியல் வர்றதுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சோம். பட் அரசியலா அவங்க வருவாங்க, ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மக்களோட அரசியல பேசுவாங்க, மக்கள் மொழியில பேசுவாங்க, மக்களை இயல்பா சந்திப்பாங்க, மக்கள் பிரச்சனைகளை கையாளுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இது எதுவுமே நடக்கலன்னு சொல்லும் போதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வி கேட்கறது எல்லாரோட கடமை. ஒரு ஒரு அவரோட இத்தனை ஆண்டுகளா நம்ம பயணப்பட்டிருக்கோம். அந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவாளா இருக்கோம். அவருக்கு நம்ம ஆதரிச்சு பல்வேறு இடங்கள்ல நம்ம பேசும்போது அங்க ஒரு குளறுபடி நடக்குது, அங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய தார்மீக அடிப்படை உரிமை நமக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம கேட்கிறோம். அவரை குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் கிடையாது, நோக்கமோ இலக்கோ கிடையாது. துரோகம் செய்து விட்டாரா திரு மணிகண்டன் வீராசாமி? துரோகம்னா இப்ப நான் அவங்க கிட்ட எதுவும் பணம் வாங்கிட்டு நான் துரோகம் பண்ணல, இல்ல அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணல. அவருக்கு உளமாற நான் வேலை செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நான் எந்த விதமான பொறுப்புகள்லையும் இல்லை. இப்போ அவங்களோட மீடியத்தை நான் பயன்படுத்தி நான் பணமோ பதவியோ எதுவும் நான் பெறல. இன்னும் சொல்ல போனா நான் என்னோட உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், என்னோட நேரத்தை நான் கொடுத்துருக்கேன், நான் அவங்களுக்கு ஹானஸ்டா நான் உழைச்சிருக்கேன். அதுக்கான பிரதிபலன் அங்கிருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதிர்பார்த்தும் நான் வேலை செய்யல. ஸோ அதனால துரோகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வார்த்தை மிகையானது. அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் நான் ஈடுபடல. இப்ப கட்சியினுடைய கட்டுப்பாடு உண்மையில யாருக்கிட்ட தான் இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுமே அறிக்கை விஜய் விடுறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு தான் விஜய் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் பத்தி அவங்க கிட்டே கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, அதான் ஆதவர்ஜுன வெளியிட்டார்ல, அதான் புஷியானந்த் வெளியிட்டார்ல, அதான் அவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்கன்னு கடந்து போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னா, உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, அதுதான் காரணம். ஒரு கட்சினா அந்த கட்சியில பைலா இருக்கும். அந்த பைலா கிளியரா சொல்லணும். தலைவருக்கான பொறுப்புகள் என்ன, அதுக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட கிடையாது, பொதுக்குழு செயற்குழுக்கான என்னென்ன அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இங்க எதுவுமே அப்படி ஒரு பைலாவே கிடையாது. தாண்டோடித்தனமாக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால தான் இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம். திரு விஜய் அவர்கள் பேசக்கூடியது கொண்டு அவரோட சொந்த முயற்சி கிடையாது. அவர் ஓனா பேசல. வியூக வகுப்பாளர் என்ன எழுதி தராங்களோ அதை தான் பேசுறாங்க. அதுதான் இங்க சிக்கல்கள் காரணம் நம்ம சொல்றோம். இப்ப கூட நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா, வியூக வகுப்பாளரை தான் நம்ம இங்க முதன்மையா சொல்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் மேல நம்ம பெருசா எந்த குற்றச்சாட்டும் நான் இது வரைக்கும் வைக்கல. பல்வேறு ஊடகங்கள் தொடர்ச்சியா என்ன கூப்பிட்டுருக்காங்க. நானும் நேர்காணல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். திரு விஜய் அவர்கள் மேல நான் பெருசா எந்த காழ்ப்புணர்ச்சியோ இல்ல அவர் மேல குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றதுல ஒரு சிலது நீங்க இன்னும் திருத்திக்கணும், இன்னும் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை தாண்டி அவர் மேல நமக்கு பர்சனல் அட்டாக் எதுவுமே. புதிதாக வந்த கட்சி, இது ஒரு சின்ன குழந்தை தான். இந்த கட்சி இவ்வளவு தூரம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செயல்பாடுகள் எல்லாம் நல்லபடியா கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா தாவேகாவுடைய சில ஆதரவாளர்கள் சொல்றதை நம்ம கேட்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க? நானே அதை சொன்ன வந்தான். நான் அது மாறும்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் படிப்படியா படிநிலைகள் வளர்ந்து நீங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் 6-7 மாதத்துல எலெக்ஷன் இருக்கும்போது இன்னமும் நான் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு எப்படி நான் இருந்தோம் அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு ஒரு பண்ணேன். அப்ப நீங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்களா? 2026 நான் தான் முதலமைச்சர், நாங்க தான் ஆட்சி பண்ண போறோம், நாங்க தான் இங்க மக்களை மீட்க போறோம்லாம் நம்ம சொல்லும் போது அதுக்கான எந்த வேலைகள் நடக்கலன்னும் போதுதான் இது ஒரு போலியான பிம்பம்னு கட்டமைக்கிறாங்கன்றது சொல்ல வேண்டிய. ஏன்னா நம்ம தான் அவரை ஆதரிச்சு நம்ம பேசியிருக்கோம், நம்ம தான் ஊடகங்கள்ல சொல்லியிருக்கோம், அவர் தான் நிச்சயமா ஆட்சி அமைப்பார், இங்க ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை அப்படின்னும் போது அதை சுட்டிக்காட்ட கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. சனிக்கிழமைகள் ஆனா பிரச்சாரங்களை மேற்கொள்வோம், எல்லாம் மக்களுடைய கம்ஃபர்டபிள் பொறுத்து தான் நம்ம பிரச்சாரங்களை தொடர்ச்சியா மேற்கொள்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் தாவேகா சொல்லுது. ஆனா உண்மையிலேயே
சனிக்கிழமைகள்ல தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? நோக்கம் அது ஒண்ணுமே இல்ல. அந்த வியூக வகுப்பாளர் வந்து அவரு தான் வந்து வகுத்து குடுக்குறாரு. ஏன்னா சனி, ஞாயிறுகள்ல வந்து கூட்டம் அதிகமா வரும். நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு நீங்க போட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா உங்கள பத்தி தான் வந்து பேசுவாங்க. அப்படின்ற ஒரு அவருக்கு வந்து அப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்து இருக்குது. இது வந்து தவறான எண்ணம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, 365 நாளும் மக்களோட நீங்க இருக்கணும். மக்களோட இயல்பா வந்து பேசணும், பழகணும். மக்களோட பிரச்சனைகள வந்து பேசணும். இப்படிதான் களம் வந்து இருக்க வேண்டி, நீங்க மொத்தமே 16 நாள் தான் வந்து சுற்றுப்பயணம் வந்து வச்சிருக்கீங்க. அறிக்கையில வச்சிருக்கீங்க. ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 15 நாள் இருக்கு. அதிலேயே வந்து கடைசி நீங்க திட்டமிட்ட இடத்துக்கு வந்து போய் சேரவே இல்ல. பெரம்பலூர் வந்து போகவே இல்ல. நீங்க திருச்சியும், அரியலூரோட முடிச்சுட்டீங்க. அதிலே நீங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, 25 நிமிஷம் சொன்னீங்க. அதுல 10 நிமிஷம் கூட பேசுனீங்க. ஒண்ணுமே மக்களுக்கு போய் டெலிவரி ஆகவே இல்ல. மைக் பிரச்சனை. ஒரு சாதாரண ஒரு மைக்க கூட உங்களால வந்து சரி பண்ண முடியல. அடுத்து அரியலூர் போனீங்க. அங்கேயும் ஒண்ணும் பெருசா உங்களால பேச முடியல. ஸோ இந்த 16 நாட்கள் நீங்க போனா கூட 1 மணி நேரம்னு வச்சா கூட 11 நீங்க வந்து 16 மணி நேரம் தான் பேச முடியும். நீங்க 1 மணி நேரம் பேச போறது இல்ல. 1/2 மணி நேரம்னு வச்சா கூட 8 மணி நேரத்த பேசிட்டு நான் ஆட்சி அமைச்சர்னு சொல்றது, இது எந்த மாரி சர்வாதிகாரம்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்கிறோம். இப்ப விஜய் அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, 2 பேருமே எதிர் துருவமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் சீமான் அவர்கள் வந்து விஜய் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத ஒரு எதிரியை தாக்குற அளவுக்கு ரொம்ப தூரமா அவ்வளவு தூரமா தாக்குறாரு. விஜய் அவர்களுடைய தரப்புல, தாவேகாவுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் திமுகவினுடைய சொல் பேச்சு கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, சீமானும் விஜயும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகும். அததான் சொல்றேன். களம் வந்து அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களோட நகர்வுகள் அப்படிதான் போயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து தாவேகா வந்து நம்பியிருந்த ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் தான். நாம் தமிழர் தான் நம்ம வந்து கூட்டணி, தம்பி வரட்டும், வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஆதரிச்சு அறிக்கைகள் கொடுத்தவரெல்லாம் திரு சீமான் அவர்கள் தான். அவங்களுக்குள்ள நிறைய உரையாடல்கள் நடந்தது. இது எல்லாமே வந்து இப்ப வரைக்கும் திரு விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. சீமான் அவர்கள் நான் சந்திச்சேன், பேசினேன் அப்படின்னு இவர் எங்கேயுமே சொல்லல. திரு சீமான் அவர்கள் தான் முன் வந்து ஊடகங்கள்ல வந்து சொன்னாரு, நாங்க 2 பேரும் சந்திச்சிருக்கோம், தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி மாநாட்டுல வந்து வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு 2 கண்கள் சொல்லும்போது இவருக்கு வந்து உறுத்துது. அதே மாதிரி இவரும் அட்டாக் பண்ணி பேசுறாரு. சீமான் அவர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுறாரு. அவரோட உள்ளமொழியை பேசி எங்களுக்கு யாரும் அரசியல் சொல்லி தர வேணாம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழரை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. அது எல்லாமே அந்த வியூக வகுப்பாளரோட தொகுப்பு தான். அவர் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல சீமான் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு தான் தம்பி வந்து நான் சீனியரு, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து எனக்கு கீழேன்னு சொல்லும் போது அங்க வந்து முரண் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த முரணும் வந்து கிடையாது. அவங்களுக்கு ஷீட் ஷேரிங்கோ மற்றதுல எதுவுமே அவங்களுக்கு சிக்கல் கொள்ளாது. இங்கதான் வந்து சிக்கல் வரும்போது திருப்பி விஜய் அவர்களால் அக்செப்ட் பண்ண முடியாம ஸோ நாம் தமிழர் வந்து விமர்சனம் பண்ணா திருப்பி அதுக்கு வந்து எதிர்வினையா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவா வந்து பேசுறாரு. ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க சீமான் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்கறதே முதல்ல தவறு. ஸோ அவர் அப்படிதான் பேசுவாரு. அப்படி பேசும்போது இவருக்கு பின்னாடி வந்து பெரிய தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் தான் பேசுனாங்க. நானே பல்வேறு ஊடகங்கள்ல வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கண்டிச்சு வந்து பேசின கண்டி தாவேக தலைவர் அவர்கள் வந்து நாகரீகமா கடந்து போங்கன்னு தான் சொன்னாரு கண்டி அவர் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் சீமான் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்றதுனால அவர் வந்து கடந்து போறார். இது எங்க போய் முடியுதுன்னா, தந்தை பெரியார் அவர்களை வந்து அவர் பேசும்போது கூட இவரால வந்து பதில் தாக்குதல் வந்து பண்ண முடியல. அறிக்கைகள் கொடுக்குறாரு, மைல்டா கொடுக்குறாரு. மத்த பொறுப்பாளர்களை வச்சு பேசுற கண்டி திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரே நேரடியா பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமரை பேசுறாரு. இப்போ இந்த மாதிரி வலிமையான ஆட்களே பேசும்போது சீமானை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? இப்போ இந்த இயல்பா ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சீமான வந்துட்டு ஒரு பொருட்டா கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வாதத்துக்கு ஒரு சரியான பொருத்தமா இருக்கும் இல்ல. நீங்க சீமான் அவர்களை புறந்தள்ள முடியாது இல்ல. 15 ஆண்டுகள் வந்து ஒரு களப்பணி வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க. 35 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அவர் தினந்தோறும் வந்து என்ன பிரச்சனையோ அவர் பேசுற கருத்துல நமக்கு முரண் இருந்தாலும் ஊடகங்களை வந்து சந்திக்கிறாரு. அப்படி நீங்க ஒரு ஒரு அரசியல் தலைவரோ, ஒரு சீமான் வந்து ஒரு நடிகரோ, ஒரு அமைப்போட தலைவரோ கிடையாது. ஒரு கட்சியோட ஒரு தலைவர், ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்றத களத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவரை நீங்க புறந்தள்ளன்னு சொல்றதுக்கு நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க அவரை புறந்தள்ளுறதுக்கு அப்படின்னு ஒரு இயல்பா ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவரோட தயவு தேவைன்றதுனால தான் நீங்க சைலண்டா இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து அதிமுக வந்து பெருசா விமர்சனம் பண்ணல.
ஏன் விமர்சனம் பண்ணல? ஏன்னா அதிமுக உங்களுக்கு வந்து தயவு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் சீமானையும் நீங்க வந்து விமர்சித்த காரணம் என்னன்னா, விமர்சனம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட தயவு தேவைன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்க எடுத்த உடனே ஓப்பனா டிக்ளேர் பண்ணீங்கல்ல. முதல் மாநாட்டிலே சொல்றீங்களே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு சொல்லி யாருமே வரலையே. இப்ப வரைக்கும் யாருமே வரலையே. ஒருவேளை சீமான் வரேன்னு சொன்னார்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வந்து எப்படி உருவாகும்னா, இப்ப நீங்க வந்து சீமான் அவர்களுக்கு வந்து வோட் பேங்க் வந்து குறைஞ்சிடும். இதுக்கப்புறம் குறைஞ்சிடும். ஏன்னா இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா சீமானோட வோட் பேங்க் குறைஞ்சிச்சுன்னா, அவர் இந்த மாரி ஒரு பிம்பத்த கட்டமைச்சிருக்காருல்ல, நான் தான் எல்லாமே, எல்லாரையும் அடிச்சு விரட்டுவேன் அப்படி சொல்றாருல்ல, அந்த பிம்பம்லாம் உடைஞ்சு போயிடும். இந்த எலக்ஷனோட அவரோட பிம்பம் உடைஞ்சு போயிடும். சோ அத தக்க வைக்கணும் அப்படின்னா, அந்த 8.2 35 லட்சத்த அவர் தக்க வைக்கணும்னா, அவர் யாரோட ஒருத்தரோட கூட்டணி போடணும். நிச்சயமா அவர் திமுக, அண்ணா திமுகவோட, பிஜேபி, காங்கிரஸோட அவர் நிச்சயமா அவர் வந்து கூட்டணி போக மாட்டார். அப்ப அவருக்கு வந்து ஒரே ஆப்ஷன் வந்து திரு விஜய் அவர்கள் தான். சோ இவருக்கும் வந்து வேற யாரோடும் வந்து போக முடியாது. இவருக்கும் ஒரே ஆப்ஷன் அவர் தான். சோ அதனால அதிமுக வந்து பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில விஜய் அவர்கள் போறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி அவங்க தான் மாட்டவே மாட்டோம், பாசிசவாதிகளோடு சமரசம் செஞ்சுக்கணுங்களோட சமரசமே கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. நடக்கும் சார். காலம் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லும்.